இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஈரானும் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக களமிறங்கப் போகின்றதா? ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்துடனான அடுத்த கட்ட போரிலே ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக களமிறங்கப் போகின்றதா? ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு எதிரான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அடுத்த கட்ட போரிலே ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக களமிறங்குவதன் மூலமாக ஈரான் எவ்வாறான வாய்ப்புகளை அடைந்து கொள்ளும்? மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் எவ்வாறு தாக்கம் செலுத்தப் போகின்றன? யெமனின் தெற்கு இடைநிலை நிர்வாக கூட்டுப்படையான அமீரகத்தின் STC கூட்டுப்படைகளுக்கு 48 மணி நேர காலக்கெடுவை விதித்திருக்கக்கூடிய சவுதி அரேபியாவும் சவுதி அரேபிய பாதுகாப்பு அமைச்சருடைய அறிக்கைகளும் இந்த அடிமைகளுக்கிடையிலான மோதல் தொடர்பாக யெமன் அன்சாருல்லாஹ்வினுடைய அரசியல் பணியக உறுப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சோமாலிலாந்து தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளும் சோமாலிலாந்து ஜனாதிபதியோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகமும் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களும் இந்த ஒப்பந்தங்களினால் ஏற்பட போகும் விளைவுகளும் சோமாலிலாண்டை இலக்கு வைத்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்களா? சோமாலிலாந்து பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு களமிறங்குவது யெமன் ஹவுதிகளுக்கு எவ்வாறான சவால்களை ஏற்படுத்தப் போகின்றது? நேற்று மாலை ஹமாஸ் தரப்பினர் சோமாலிலாந்து தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் குறித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது: சோமாலிலாந்து பிரதேசத்தினை அங்கீகரித்து சோமாலியாவில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்களோடு ஆக்கிரமிப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருப்பதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சோமாலிலாந்து பிரதேசத்திற்கு பலஸ்தீனிய மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்த்தும் ஆக்கிரமிப்பினுடைய திட்டங்களை நாங்கள் நிராகரிக்கின்றோம். சர்வதேச சட்டங்களை மீறக்கூடிய சோமாலியா நாட்டினுடைய இறையாண்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த அங்கீகாரத்தினை அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும். மேலும் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் கூட்டு முடிவுகளையும் எடுக்க வேண்டும். மேலும் எக்காரணம் கொண்டும் நாங்கள் பலஸ்தீனிய மக்களுடைய வலுக்கட்டாயமான இடம்பெயர்வுக்கு அனுமதி வழங்கப் போவதில்லை. இறைவனின் உதவியோடு ஆக்கிரமிப்பின் இந்த திட்டங்கள் முழுமையாக முறியடிக்கப்படும் என ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு சோமாலியா அரசாங்கத்தினை குறைமதிப்பிற்கு உட்படுத்தக்கூடிய சோமாலிலாந்து பிரதேசத்தினுடைய அங்கீகாரத்தினை ஈரான் உட்பட அதிகளவான அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் கண்டித்துள்ளன. சோமாலிலாந்து பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அங்கீகரித்திருப்பதனை கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினுடைய விரிவாக்கம் என்றும் அடையாளப்படுத்தியுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த கிரேட் இஸ்ரேல் திட்டங்களை தோற்கடிப்பதற்காக அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் ஈரானிய தலைமைகள் அரபு மற்றும் இஸ்லாமிய தேசத்திற்கு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு ஆப்பிரிக்க ஒன்றியமும் சோமாலிலாந்து பிரதேசம் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் அதிகளவான அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் இதற்கான கண்டனங்களை வெளியிட்டிருந்தன. அத்தோடு ஆப்ரஹாம் ஒப்பந்தத்திலே இணைந்திருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகமும் பஹ்ரைனும் மொரோக்கோவும் சோமாலிலாந்தினுடைய அங்கீகாரம் தொடர்பாக எந்தவிதமான எதிர்ப்புகளையும் வெளியிடவில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சோமாலிலாந்து பிரதேசத்தினை அங்கீகரித்திருப்பதனை ஐக்கிய அரபு அமீரகமும் மொரோக்கோவும் பஹ்ரைனும் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அத்தோடு சோமாலிலாந்தின் உருவாக்கத்திற்கு பின்னால் மிக முக்கிய நாடாக ஐக்கிய அரபு அமீரகமே காணப்படுகின்றது. கடந்த 2010 ஆண்டுகளுக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகம் சோமாலிலாந்து பிரதேசத்திலே பல காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளது. இவை தொடர்பாக 9 மாதங்களுக்கு முன்பே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இந்த வேலை திட்டங்கள் வெற்றியடைந்ததன் விளைவாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் சோமாலிலாந்து பிரதேசத்தில் களமிறங்கியது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் தங்களுடைய ப்ராக்சியான ஐக்கிய அரபு அமீரகத்தை பயன்படுத்திய இவ்வாறான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தார்கள். இதற்கமைவாக 2020 ஆண்டு சோமாலிலாந்தினுடைய மிக முக்கியமான துறைமுகமான பெர்பரா துறைமுகத்தினை ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டது. பெர்பரா துறைமுகத்தினுடைய அனைத்து வேலை திட்டங்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமையிலேயே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து பெர்பரா துறைமுகத்திற்கு அருகாமையிலேயே ஐக்கிய அரபு அமீரகம் மிகப்பெரிய கடற்படை இராணுவ கட்டளை தளத்தையும் உருவாக்கியது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடற்படை
கடற்படையும் விமானப்படையும் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய மிக முக்கியமான தளமாகவே இந்த விமான கட்டளை தளம் அமைக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டின் ஆரம்ப பகுதியில் ஐக்கிய அரபு அமீரகம் அமைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கடற்படை விமான கட்டளை தளத்திற்கு அருகாமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ கட்டளை தளத்தினை அமைப்பதற்கான ஒப்பந்தங்களும் சோமாலிலாண்டினுடைய ஜனாதிபதியோடு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இதற்கமைவாக 2023ஆம் ஆண்டு பகுதியிலேயே ஐக்கிய அரபு அமீரகத்தினால் அமைக்கப்பட்ட இராணுவ கட்டளை தளத்திற்கு அருகாமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான இராணுவ கட்டளை தளங்களும் அமைக்கப்பட்டன. தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான இராணுவ கட்டளை தளத்தினுடைய 75% வேலை திட்டங்கள் முடிவடைந்துள்ளன. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் தற்போது வெளியாகியுள்ளன. குறித்த செயற்கைக்கோள் புகைப்படங்களுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான இராணுவ கட்டளை தளம் சோமாலிலாண்டினுடைய பர்பரா துறைமுகத்திற்கு அருகாமையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் தான் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்பும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். சோமாலிலாண்டினுடைய பர்பரா துறைமுகத்திற்கு அருகாமையில் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளம் ஒன்றை அமைக்கப் போவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். மேலும் இதற்கான வேலை திட்டங்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் குறிப்பிட்டிருந்தது. எனவே சோமாலிலாண்டினுடைய பர்பரா துறைமுகத்திற்கு அருகாமையில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிகப்பெரிய கடற்படை இராணுவ கட்டளை தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இராணுவ கட்டளை தளத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான விமான கட்டளை தளமும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பர்பரா துறைமுகத்தினுடைய இன்னும் ஒரு பகுதியில் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளமும் அமைக்கப்பட போகின்றது. அதாவது செங்கடலினுடைய பாபல் மண்ட பிரதேசத்தினுடைய ஏடன் வளைகுடா பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான மூலோபாய பிரதேசத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஐக்கிய அரபு அமீரகமும் முழுமையாக களமிறங்கியுள்ளன. அத்தோடு பர்பரா துறைமுகத்திற்கு அருகாமையில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ கட்டளை தளத்திலும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கடற்படை தளத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிநவீன ராடர் கருவிகளை களமிறக்கியுள்ளது. 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத காலப்பகுதியில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த நவீன ராடர் கருவிகளை சோமாலிலாந்து பிரதேசத்திலே களமிறக்கியது. குறித்த இராணுவ கட்டளை தளத்தில் ராடர் கருவிகளை களமிறக்குவதன் மூலமாக யமன் ஹவுதிகள் தொடர்பான கண்காணிப்புகளை முழுமையாக மேற்கொள்ள முடியும். யமன் ஹவுதிகளுடைய ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் ஏனைய விடயங்கள் அனைத்தையும் உளவு தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஈரானை கண்காணிப்பதற்காகவும் குறித்த தளத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும். எனவே இதற்கமைவாகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சோமாலிலாண்டினுடைய இராணுவ கட்டளை தளத்தில் நவீன ராடர் கருவிகளையும் களமிறக்கியுள்ளது. அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை இடம்பெயர்த்துவதற்காக சோமாலிலாந்து பிரதேசத்தினை நாங்கள் பயன்படுத்துவோம் என 2024ஆம் ஆண்டின் நடுப்பகுதியிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்திருந்தது. அதாவது சோமாலிலாந்து பிரதேசத்தினை முழுமையாக அங்கீகரிப்பதற்கு ஈடாகவும் சோமாலிலாந்துக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளை வழங்குவதற்கு ஈடாகவுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சோமாலிலாண்டினுடைய ஜனாதிபதியோடு இந்த ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இதற்கான சம்மதத்தினையும் சோமாலிலாண்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் சம்மதத்தினையும் வழங்கியிருந்தார். எனவே செங்கடல் பிரதேசத்திலே தங்களுடைய ஆதிக்கத்தினை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் செங்கடல் பிரதேசத்தினை கட்டுப்படுத்துவதற்காகவும் யமன் ஹவுதி இராணுவத்தை முழுமையாக கண்காணிப்பதற்காகவும் யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் ஈரானை முழுமையாக கண்காணிப்பதற்காகவும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்த்துவதற்காகவுமே சோமாலிலாந்து பிரதேசத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகமும் களமிறங்கியுள்ளன. மேலும் சோமாலிலாந்து பிரதேசத்திற்கு சர்வதேச அங்கீகாரத்தினை வழங்குவதன் மூலமாக இந்த ஜியோனிச தலைவர்கள் அவர்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தின் தளபதிகளில் ஒருவர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு மொசாட் சோமாலிலாந்து பிரதேசத்திலே பல வேலை திட்டங்களை கடந்த 2 வருடங்களாக திட்டமிட்டு வருகின்றது. யமனுக்கு எதிரான அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் அவர்களுடைய முகவர்களுக்கும் சோமாலிலாந்து பிரதேசம் மிக முக்கியமானதாகும். மேலும் இது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். எங்களுக்கு எதிராக சோமாலிலாந்து பிரதேசத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவற்றையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் சோமாலிலாந்து பிரதேசத்தினை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினுடைய விரிவாக்கமாகவே சோமாலிலாந்து உருவாக்கப்பட்டுள்ளது. செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் ஜியோனிச தலைவர்கள் அடைந்து கொள்ள முடியாத இலக்குகளை சோமாலிலாண்டை பயன்படுத்தி அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இருப்பினும் நாங்கள் அவற்றுக்கு இடமளிக்கப் போவதில்லை. நிச்சயமாக இதற்கான பதிலடி தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்வோம் என யமன் ஹவுதி இராணுவ தளபதி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார்.
அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து செங்கடல் பிரதேசத்தினூடாக அதிகளவான தூரம் பயணித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யமனுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் தற்போது சோமாலிலாந்து பிரதேசத்திலே ஏடன் வளைகுடா பிரதேசத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ கட்டளை தளத்தினை பயன்படுத்தி யமன் ஹவுதிகளுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை இலகுவாக மேற்கொள்ள முடியும். யமன் தலைமைகள் தொடர்பான உளவு தகவல்களையும் விரிவாக பெற்றுக் கொள்ள முடியும். மேலும் இது யமன் ஹவுதிகளுக்கு ஒரு சவாலான விடயமாகவே மாறிவிடும். இதனால் தான் சோமாலிலாந்து பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக குறித்த தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என யமன் ஹவுதி தலைமைகள் தளபதிகள் அறிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் யமன் ஹவுதி இராணுவத்தினர் சோமாலியா அரசாங்கத்தோடும் சில பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார்கள். சோமாலியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சில எதிர்ப்பு குழுக்களை பயன்படுத்தி சோமாலிய அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து சோமாலிலாந்துக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான சில வேலை திட்டங்களும் நகர்த்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே போன்று சோமாலிலாந்து பிரதேசத்திலே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் களமிறங்கியிருப்பது யமன் ஹவுதிகளுக்கும் ஈரானுக்கும் மாத்திரம் பிரச்சனையான விடயமல்ல, சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளன. அதாவது யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தினூடாக எவ்வாறு அமெரிக்க கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்களோ, செங்கடல் பிரதேசத்தினை யமன் ஹவுதி இராணுவத்தினர் எவ்வாறு முற்றுகையிட்டார்களோ, அதே போன்று அமெரிக்காவினால் சோமாலிலாந்து பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்தையும் கடற்படை தளத்தையும் பயன்படுத்தி செங்கடல் பிரதேசத்தினூடாக ரஷ்யா மற்றும் சீனாவின் கப்பல்கள் பயணிக்காத வண்ணம் முற்றுகையிட முடியும். எனவே சோமாலிலாந்து பிரதேசத்தில் அமெரிக்கா களமிறங்கி இருப்பது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய சிக்கலாகும். இதனால் சோமாலிலாண்டிலே இருக்கக்கூடிய இந்த ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பாளர்களுடைய அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக யமன் ஹவுதிகளும் ஈரானும் ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களையும் மேற்கொள்வார்கள். யமனின் கிழக்கு பிரதேசத்திலே மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. நேற்று மாலை யமனின் தென்கிழக்கு பிரதேசமான அஷ்ஷிஹர் பிரதேசத்தின் வடக்கு பகுதியான வாடிகாட் பிரதேசத்திலே சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கும் அமீரக கூட்டுப்படைகளுக்கும் இடையிலான உச்ச மோதல்கள் நடைபெற்றிருந்தன. குறித்த வரைபடத்தில் இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய யமனின் தென்கிழக்கு பிரதேசமே அஷ்ஷிஹர் பிரதேசமாகும். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு குறித்த பிரதேசமானது சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. மேலும் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அமீரக கூட்டுப்படைகள் குறித்த பிரதேசங்களை கைப்பற்றிக் கொண்டிருந்தன. இதற்கமைவாக குறித்த வரைபடத்திலே நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் தெற்கு இடைநிலை நிர்வாக படைகளான அமீரகத்தின் STC கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. அதே போன்று குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் எண்ணெய் வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதேசங்களாகும். இந்த பிரதேசங்களும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டிலேயே இருந்தன. மேலும் தற்போது ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படைகள் தெற்கு இடைநிலை நிர்வாக கூட்டுப்படைகளான STC கூட்டுப்படைகள் குறித்த பகுதிகளையும் முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் தான் நேற்று மாலை இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பச்சை நிற கோட்டினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் அமீரகத்தின் கூட்டுப்படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். அதாவது குறித்த பிரதேசத்தினூடாக தாக்குதல்களை மேற்கொண்டு அமீரக கூட்டுப்படைகளை குறித்த பிரதேசத்திலிருந்து பச்சை நிற கோட்டினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலிருந்து பின்வாங்க செய்வதன் மூலமாக சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமீரக கூட்டுப்படைகளை முழுமையாக சுற்றி வளைக்க முடியும். இதற்கமைவாகவே நேற்று மாலை சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு ஆதரவாக சவுதி அரேபியாவினுடைய வான்படையும் களமிறக்கப்பட்டு வான்வழி தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த பிரதேசத்திலே சவுதி அரேபியாவின் வான்படை மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் அமீரக கூற்றுப்படையை சேர்ந்த 30க்கும் அதிகமான சிப்பாய்களும் முக்கியமான புள்ளிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் மாத்திரம் கிட்டத்தட்ட 5 கட்டளை தளபதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் குறித்த பிரதேசத்திற்கு பொறுப்பான அமீரக கூற்றுப்படைகளுடைய முக்கியமான புள்ளிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியா விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. நாங்கள் தெற்கு இடைநிலை நிர்வாக படைகளான அமீரகத்தின் ஆதரவு பெற்ற STC படைகளுக்கு இறுதி எச்சரிக்கைகளை வழங்குகின்றோம். யமனின் ஹதர்மௌத் மற்றும் கிழக்கு எல்லை பிரதேசமான அல் மஹரா பிரதேசத்திலிருந்து அமீரக கூட்டுப்படைகள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என சவுதி அரேபியா எச்சரிக்கைகளை வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து அமீரக கூட்டுப்படையினுடைய தலைமைகள் சவுதி அரேபியாவினுடைய எச்சரிக்கையை நிராகரித்து
அறிவித்தார்கள். நாங்கள் ஒரு பொழுதும் பின்வாங்க போவதில்லை, குறித்த பிரதேசங்களில் இருந்து வெளியேறப் போவதில்லை, இந்த எண்ணெய் வளங்கள் அனைத்தும் எங்களுக்கு சொந்தமானவை என அமீரகத்தின் கூற்றுப்படை தலைமைகள் தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதரவு பெற்ற தெற்கு இடைநிலை நிர்வாகத்தினுடைய STC படைகள் ஹதர்மௌத் மற்றும் அல் மஹரா பிரதேசங்களில் இருந்து பின்வாங்கிவிட வேண்டும், அல்லது ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகளோடு நாங்கள் மேற்கொண்டு வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளுக்கு மதிப்பளித்து இராஜதந்திர ரீதியில் செயற்பட வேண்டும். இந்த மோதல்களை நிறுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இவற்றுக்கு மதிப்பளித்து தெற்கு படைகள் செயற்பட வேண்டும் என சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மான் குறித்த அறிக்கையில் தெரிவித்தார். இருப்பினும் குறித்த பிரதேசங்களில் மோதல்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை. இன்று காலையும் அல் ஷிஹரினுடைய வடக்கு பிரதேசத்திலே சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கும் அமீரக கூட்டுப்படைகளுக்கும் இடையில் மோதல்கள் விரிவடைந்திருந்தன. இதற்கமைவாக அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் அல் ஷிஹரினுடைய வடக்கு பிரதேசத்திற்கு அதிகளவான படைப்பிரிவுகளையும் களமிறக்கியுள்ளது. இவை தொடர்பான காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியக உறுப்பினர்களில் ஒருவரான முகமது அல் ஃபர்ரா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யமனின் கிழக்கு பிரதேசமான ஹதர்மௌத் பிரதேசத்திலே நடைபெறுவது தற்செயலான விடயங்களோ அல்லது தவிர்க்க முடியாத உள்மோதல்களோ அல்ல. மாறாக யமனை பிரித்து அதனுடைய செல்வங்களை கொள்ளையடித்து யமனின் தெற்கு பிரதேசத்தினை வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்களின் விளையாட்டு மைதானமாக மாற்றுவதற்கான வேலை திட்டங்களாகும். யமனின் கிழக்கு பிரதேசமான ஹதர்மௌத் பிரதேசத்திலே தற்போது நடைபெற்று வரக்கூடிய மோதல்கள் அனைத்தும் நன்கு வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டங்களாகும். யமனினுடைய தெற்கு பிரதேசத்திலே ஜியோனிச ஆக்கிரமிப்பை நிலைநிறுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாகும். தெற்கு இடைநிலை நிர்வாகத்தினுடைய படைகளான அமீரகத்தின் ஆதரவு பெற்ற STC படைகள் யமனை பிரிப்பதற்காகவும் யமனினுடைய வளங்களை கொள்ளையடிப்பதற்காகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினால் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிப்பாயாகும். செங்கடலின் பாபல் மண்ட பிரதேசத்திலிருந்து அரேபிய கடல் பிரதேசம் வரையிலான அனைத்து பகுதிகளையும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கான வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாகவே யமனுக்குள் இந்த சூழ்ச்சி திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இன்று சவுதி அரேபிய மற்றும் அமீரக கூட்டுப்படைகள் மோதிக்கொள்கின்றார்கள். நாளைய தினம் இருவரும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். எங்களுடைய யமன் மக்களுக்கு எதிராக ஜியோனிச தலைவர்கள் அவர்களுடைய முகவர்களை ஒன்றிணைத்து செயற்படுத்துவார்கள். மேலும் நாங்கள் இந்த அச்சுறுத்தல்களுக்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். எங்களுக்கு எதிரான மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை முறியடிப்பதற்கும் இந்த தரைவழி தாக்குதலை சமாளிப்பதற்கும் நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். மேலும் யமன் மக்கள் உறுதியாகவும் நம்பிக்கையோடுமே இருக்கின்றார்கள் என யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் ஃபர்ரா அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது அடிமைகளான சவுதி அரேபியா மற்றும் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் மோதிக்கொண்டாலும் இறுதியில் இவர்களுக்கு இடையிலே ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு யமன் ஹவுதிகளுக்கு எதிராகவே திரும்புவார்கள் என்பதனை யமன் ஹவுதி இராணுவத்தினரை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் இவை அனைத்தும் இவர்களுடைய சூழ்ச்சி திட்டங்களுடைய நாடகங்களுடைய ஒரு பகுதி என்பதனையும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அத்தோடு கடந்த வாரமே இவை தொடர்பாக சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருந்தேன். யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்காகவே ஐக்கிய அரபு அமீரகம் யமனினுடைய ஏனைய பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றி இந்த காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றது என்பதனையும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் நெட்டன்யாஹுவின் அமெரிக்க விஜயத்தை முன்னிட்டு சில பிரதான செய்திகளையும் வெளியிட்டிருந்தன. அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஈரானும் இந்த போரிலே நேரடியாக களமிறங்கும் என ஈரானிய தலைமைகள் மூன்றாம் தரப்பின் மூலமாக இஸ்ரேலுக்கு செய்திகளை அனுப்பி இருப்பதாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அதாவது இன்னும் 1-2 வாரங்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிக்க போகின்றது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பித்தால் இந்த போரிலே ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஈரான் நேரடியாக களமிறங்கும் என்று ஈரானிய தலைமைகள் இஸ்ரேலுக்கு செய்திகளை அனுப்பி இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்த செய்திகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதாவது உண்மையிலேயே ஈரானிய தலைமைகள் இவ்வாறானதொரு செய்தியை முகவர்கள் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அனுப்பி வைத்துள்ளதா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை.
இருப்பினும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட போரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஈரான் நேரடியாக போரிலே களமிறங்குமாக இருந்தால் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பிக்குமாக இருந்தால் அது ஈரானுக்கு சிறந்த வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். 12 நாள் போரை போன்று ஈரானுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆச்சரிய தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போரை சாதகமாக பயன்படுத்தி ஈரான் களமிறங்குவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய சவாலாகவும் அமைந்திருக்கும். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட ஆச்சரிய தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஹிஸ்புல்லா இராணுவத்துடனான போரை காரணமாக காட்டி ஈரான் நேரடியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பது ஈரானுக்கு சிறந்ததாகும். அது மட்டுமல்லாமல் இங்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் ஒன்றும் காணப்படுகின்றது. அதாவது 12 நாள் போரின் போது அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பான தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு முழுமையாக பயன்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட தாட் வான் பாதுகாப்பு அமைப்பின் 150 ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன. இது அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய மொத்த தாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளுடைய கையிருப்பின் 25%. அதாவது 12 நாள் போரிலே அமெரிக்கா அதனுடைய தாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளுடைய கையிருப்பில் 25% பயன்படுத்தியுள்ளது. மேலும் அமெரிக்கா கடந்த 6 மாதத்திற்குள் இவற்றை முழுமையாக மீள் நிரப்பவில்லை. இவற்றை மீள் நிரப்புவதற்கு இன்னும் 2-3 மாதங்கள் செல்லும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சில ஊடகங்கள் 2027 ஆண்டு வரையில் செல்லும் என்றும் குறிப்பிட்டுள்ளன. ஆனால் சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஜோர்டானிடம் இருக்கக்கூடிய தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தற்போது அமெரிக்காவினால் பயன்படுத்த முடியும். இதனால் இன்னும் 3 மாதங்களுக்குள்ளேயே அமெரிக்காவினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பூர்ணமாக வழங்கிவிட முடியும். அதே நேரம் தற்போது அமெரிக்கா உக்ரைனில் இருக்கக்கூடிய இன்னும் ஏனைய வகையை சேர்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் களமிறக்கி வருகின்றது. எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களை முறியடிப்பதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக தயாராகுவதற்கு இன்னும் 1-2 மாதங்கள் செல்லும். எனவே இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான போரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்கும் போதே ஈரான் அதிரடியாக களமிறங்குமாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளினால் ஈரானினுடைய ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ஏவுகணை தாக்குதல்களை ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். இது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக செயலிழக்க செய்துவிடும். எனவே இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே அதிகளவான தாக்கத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும். எனவே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஈரானும் களமிறங்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை ஆரம்பித்தால் அது ஈரானுக்கு சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே குறித்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.